ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் டெஸ்ட் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். நாம் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பாருங்கள். தமிழ் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டுமே கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நியூ புக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது டேர்ம் வைஸாக இருக்கும். ஒவ்வொரு டேர்ம்லேயுமே முக்கியமான 20 கொஷின்ஸ் நம்ம டெஸ்ட்டை வச்சுட்ருக்கோம். இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் டெஸ்ட் நம்பர் 5. முதல் கேள்வி, வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர், பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடுபடுவது டேஸ் ஆகும். பெரும் பாணாற்றுப்படை, ஆற்றுப்படை இலக்கியம், முல்லைப்பாட்டு, மலைப்படுகடம். ஆப்ஷன் பி, ஆற்றுப்படை இலக்கியம். இரண்டாவது கேள்வி, மருதன் இளநாகனார் கலித்தொகையின் மருதத்திணையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 30, 31, 33, 35. ஆப்ஷன் டி, 35. மூன்றாவது கேள்வி, கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடும் நூல்? தொல்காப்பியம், அகநானூறு, பட்டினப்பாலை, பதிற்றுப்பத்து. ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியம். நான்காவது கேள்வி, சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று குறிப்பிடும் நூல்? சேந்தன் திவாகரம், சிலப்பதிகாரம், கப்பல் சாத்திரம், புறநானூறு. ஆப்ஷன் சி, கப்பல் சாத்திரம். ஐந்தாவது கேள்வி, அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர்? வாக்கர், ஜூல்ஸ் வெர்ன், மார்க்கோ போலோ, நெமோ. ஆப்ஷன் பி, ஜூல்ஸ் வெர்ன். ஆறாவது கேள்வி, கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள்? இயற்சொல், திசைச்சொல், திரிச்சொல், வடச்சொல். ஆப்ஷன் சி, திரிச்சொல். ஏழாவது கேள்வி, பாரதிதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல்? பிசிராந்தையார், குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, இசையமுது. ஆப்ஷன் ஏ, பிசிராந்தையார். எட்டாவது கேள்வி, வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல்? நாலடியார், ஏலாதி, திரிகடுகம், திருக்குறள். ஆப்ஷன் ஏ, நாலடியார். ஒன்பதாவது கேள்வி, திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணியை செய்தவர்? டி.கே.சி., வி. முனுசாமி, சிற்பி, சுப்ரபாரதிமணியன். ஆப்ஷன் பி, வி. முனுசாமி. பத்தாவது கேள்வி, தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழியில் நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை? 35, 37, 42, 40. ஆப்ஷன் டி, 40. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை 42. அதில் நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை 40. ஸோ டிஃபரெண்ட் புரிஞ்சுங்க. 11வது கேள்வி, யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும்? வரதன், கண்ணனார், தேனரசன், மருதன். ஆப்ஷன் சி, தேனரசன். 12வது கேள்வி, மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடுவதில் வல்லவர்? ராமச்சந்திர கவிராயர், ஔவையார், காளமேக புலவர், கண்ணகனார். ஆப்ஷன் சி, காளமேக புலவர். 13வது கேள்வி, கலம்காரி ஓவியங்கள் என்று அழைக்கப்படுபவை? குகை ஓவியம், துணி ஓவியம், சுவர் ஓவியம், செப்பேட்டு ஓவியம். ஆப்ஷன் பி, துணி ஓவியம். 14வது கேள்வி, புனையா ஓவியம் புறம்போந்தன்ன வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? மணிமேகலை, நெடுநல்வாடை, பரிபாடல், சீவக சிந்தாமணி. ஆப்ஷன் ஏ, மணிமேகலை. 15வது கேள்வி, தந்த ஓவியங்களை எந்த மாநிலத்தில் அதிகமாக காண முடியும்? தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா. ஆப்ஷன் டி, கேரளா. 16வது கேள்வி, நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர்? கொண்டையராஜு, ரவிவர்மா, ராஜா, பாரதியார். ஆப்ஷன் ஏ, கொண்டையராஜு. 17வது கேள்வி, உ.வே.சா. நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட வருடம்? 1935, 1942, 1945, 1956. ஆப்ஷன் பி, 1942. 18வது கேள்வி, பின்வருவனவற்றுள் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் எது? நடு, விழு, எழுதல், ஊறு. ஆப்ஷன் டி, ஊறு. 19வது கேள்வி, கார்ட்டூன் கலைச்சொல் தருக. அழகியல், கல்வெட்டு, கருத்துப்படம், நவீன ஓவியம். ஆப்ஷன் சி, கருத்துப்படம். 20வது கேள்வி, தூண் என்னும் பொருள் தரும் சொல்? மதலை, சென்னி, ஏணி, மீன்கள். ஆப்ஷன் ஏ, மதலை. ஸோ அவ்வளோதான், 20 கொஷின் பார்த்துட்டோம். நீங்கள் எத்தனை கொஷின்ஸுக்கு சரியாக ஆன்சர் பண்ணிங்க சொல்லிட்டு கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கான் ஆள் கொடுத்துங்க. அப்போ நான் போகிற நோட்டிஃபிகேஷனும். மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.